பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இதனாலும் கூட பாருங்க, விசேஷமான ஒரு வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள்ல கவனித்து பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இந்த வசனத்தை கவனித்து பாருங்க. இதுக்கு மேல இருக்கிற ஒரு வசனங்கள் எல்லாம் நீங்க தொடர்ச்சியா வாசி பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம சகேயுங்கிற மனுஷனை குறித்து பார்த்தோம் இல்லையா? இந்த சகேயு இயேசுவை தேடின போது இயேசு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு பெரிய சமாதானத்தை சகேயு அடைகிறார். அது நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா, மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிக்கிற கவனித்து பாருங்க. 8வது வசனம் லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். எவ்வளவு பெரிய ஒரு மனம் மாறுதல் பாத்தீங்களா? ஒரு மனம் திரும்புதல். இந்த ஒரு மனம் திரும்புதல் தான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு வேணும். இயேசு எங்க போறாரோ, எந்த இடத்துல இருக்கிறாரோ, அங்க ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாயிருக்கும். தன்னுடைய பாவத்தை உணர்கிற ஒரு மனுஷனாய் நாம் காணப்படுவோம். இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம வீட்டுக்கு, நம்ம தேசத்துக்கு, நம்முடைய கிராமத்துக்கு, நம்முடைய தாலுகாவுக்கு, இதோ நாம் வசிக்கக்கூடிய இடத்திற்கு இயேசு வரணும். இயேசு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சிம்பிளான ஒரு காரியம், ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாதபடிக்கு இயேசுவை பார்க்க முடியாது. பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். பரிசுத்தமான ஒரு ஜெபமும் பரிசுத்தத்தோடு வேத வசனத்தை வாசித்து வசனத்தின்படி வாழ்ந்தாலே போதும், இயேசு வந்து விடுவார். அதை தர இதை தர, நான் ஒரு கோயிலை கட்டித்தரேன், ஒரு தூணை நான் கட்டித்தரேன், இதோ இவ்வளவு கோடி, அத்தனை கோடி, இல்ல ரத்தத்தை சிந்துறேன், அதுக்கெல்லாம் இயேசு வர மாட்டாரு. பரிசுத்தமாய் வாழும் போது இயேசு வருவார். இதோ தினந்தோறும் ஜெபிக்கும் போது இயேசு வருவார். இன்னைக்கு சகேயு பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டாமா? நம்முடைய வீட்டுக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டாமா? புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துடைய வருகை ரொம்ப சமீபம். உடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். அதனால தயவு செய்து, இதோ பிரியமான ஜனமே, கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய பழகி கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. இயேசு சொல்லுவாரு, இன்னைக்கு மகனே மகளே, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி உங்களை என்னை பார்த்து இயேசு சொல்லுவார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகேயு வீட்டுக்கு நீங்க கடந்து போய் ஒரு பெரிய மனம் திரும்புதலை, ரட்சிப்பை கொடுத்தீரே. அப்படியாகவே ஆண்டவரே அப்பா, இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, தகப்பனே, அவங்க இருக்கிற இடத்துக்கு கடந்து போங்கப்பா. சுற்றி இருக்கிற ஜனங்க ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, இதோ எங்க சொந்த குடும்பத்துல, சொந்த வீட்டுல மனம் திரும்புவார்களாக. தகப்பனே, உங்க நாமம் உயரட்டும், நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.